ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களுடைய மொபைல்ல இருந்து ஒரே ஒரு பட்டன் அழுத்தினீங்களா உங்களுக்கு வேலை வருதுங்க. அது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அதிக காலியிடங்கள் இருக்குதுங்க. ஸோ நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 100% வேலை வருதுங்களா. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா போட்டியே கிடையாதுங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாமும் தேவையில்லைங்க. ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒண்ணு பண்ணக்கூடியது உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புனீங்களா போதும். இது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டியது. இதை செஞ்சாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வருது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா யாரா அனுப்புறது அந்த மாதிரி செலவு பட்டு நீங்க பார்த்தீங்கன்னா விட்டீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை மிஸ் ஆயிடும். இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த 2026 நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியருங்க. இந்த பட்டதாரியில இளங்கலை முதுகலை ரெண்டுமே ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைன்னு சொல்லிட்டாங்க. வாங்க என்னென்ன கேட்டிருக்காங்க நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தகுதியானது பிஜிடி முதுகலை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிடிஜி கேட்டிருக்காங்க. கேஜி கேட்டிருக்காங்க. மூணே தாங்க. இளங்கலை முதுகலை இடைநிலை ஆசிரியர் இந்த மூணு தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்க முக்கியமான கண்டிஷன் குறைந்தது 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட அறிவு சிறப்பா இருக்க வேணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க நல்ல சேலரி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான கண்டிஷன் இருக்கும். அது என்னங்கிறது நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நல்ல திறமை நல்ல அறிவு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆங்கில பேச மட்டும் எழுதும் திறன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் பேசணும், அதே மாதிரி எழுதுறது எல்லாமே நீங்க வேற சப்ஜெக்டே படிச்சிருந்தாலும் நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஆங்கிலம் படிச்சிருந்தா மட்டும் போதாது. அவங்க தான் இங்கிலீஷ்ல பேசுற மாட்டீங்களா தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுத தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பு மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப திறன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்திசாலி பொறுமையா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது கேஜி டீச்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு நீங்க மண்டேஸ்வரி கல்வியில டிப்ளமாவோட நீங்க ரெகுலர் பாட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருக்க கூடாது, நீங்க ரெகுலரா போய் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க பள்ளி நிர்வாகி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க வணிக நிர்வாகம் படிச்சிருக்கணும். அதாவது பிபிஏ நீங்க பட்டம் படிச்சிருக்கணும். கணக்கியல் திறன் உங்களுக்கு இருக்கணும். பள்ளி அலுவலக நிர்வாகத்துல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான திறன் கேட்டிருக்காங்க பாருங்க. நல்ல ஆங்கில தொடர்பு திறன் இருக்கணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும், பதிவு பராமரிப்பு கணக்குகள் அதாவது டேலி இந்த அறிவுல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல 2 விதமா விண்ணப்பிக்கலாம். அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி மெயில் அனுப்பலாம். ஸோ நீங்க போஸ்ட் அனுப்புறதா இருந்தா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் வைக்கலாம். இதர சான்றிதழ் தான் வைங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்க வைங்க. எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 13/4/2026ங்க. ஸோ இன்னும் நாள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க விட்டுறாதீங்க, உடனடியே நீங்க சென்ட் பண்ணுங்க. சோ விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க. முகியத்தின் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளி, காயல்பட்டினம் 628204 இந்த அட்ரஸ்ல தான் இருக்குது. இங்கதான் நீங்க அனுப்ப போறீங்க. உங்களுடைய ரெஸ்யூம் நீங்க சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க சென்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 9486655338 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கூலும் மொபைல் நம்பர் A to Z வரைக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.